புரட்சி என்றதும் பயந்து விடாதே. இது ஆளை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை, குவித்து வைத்து அனுபவிப்போம் அறிவுப் பொருள்களை. கத்தி எடுக்காத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. கொல்லாமையை போதித்து மக்கள் குணத்தை மாற்றியதை கொடுமை என்றது உங்கள் ஆட்சி. பிடிபட்டேன் ஒரு நாள், உதைப்பட்டேன், சிறையில் வதைப்பட்டேன். பாராளும் மன்னனாக பார்க்கிறாயே இப்போது. அவன் சிறையிலே இருந்தபோது பாராளுவோர் தந்த பரிசுகள் சவுக்கடை சூடு. பார் சகோதரி, செல்வந்தர் வீட்டு மாடுகளுக்கும் வைத்திய வசதி உண்டு. ஏழை அதனிலும் இருந்தவனா உங்கள் நாட்டிலே என்று கேட்டதற்காகவா இந்த தண்டனை? பட்டேனே பலதுயரம், கெட்டேனா, பழிகாரனாக மாறினேனா? நான் கொடியவனாக இருந்திருந்தால் உன் கற்பை எளிதில் சூறையாடி இருக்க முடியும். இல்லை மனோகரி, இல்லை. நான் பலனளிக்கும் கழனி ஆனேன். குழப்பம் செய்யும் கூட்டம் ஒருபுறம், கொந்தளிக்கும் மக்கள் ஒருபுறம், என்னை கொலை செய்ய துடிக்கும் கொடுமையாளர்கள் ஒருபுறம், வடிவத்தால் வாக்கினால் சிந்தனையால் இவன் நமது கணவனே என்று கலங்கும் நீ ஒருபுறம். இதற்கிடையில் தான் வாழ்கிறேன் மன்னனாக. பட்டு பட்டு தேறி என் இதயம் எந்த பாரங்களையும் தாங்கிக் கொள்ளும். ஆனால் என்னை உன் கணவனாக கருதி மகிழ்ச்சியோடு பார்த்தால் என்னால் தாழ முடியாது சகோதரி, என்னால் தாழ முடியாது. அதற்கும் இன்று ஒரு முடிவு கண்டுவிட்டேன். பாரம் இறங்கிவிட்டது. நான் வருகிறேன். அண்ணா, 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 என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா மனோகரி? நம்புகிறேன் அண்ணா, நம்புகிறேன். நான் மட்டும் என்ன, இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும். சகோதரி, அண்ணா, சகோதரி, அண்ணா. கடம்பா, பிங்களன் மாளிகையில் அடைத்து வைத்திருக்கும் மன்னன் மார்த்தாண்டனை உடனே தீவுக்கு கொண்டு போய் பாதாள சிறையில் அழைத்து வையுங்கள். நான் வந்து முடிவு செய்கிறேன். அழுவதால் ஆகப் போவது எதுவுமே இல்லை என்று நீ பிறருக்காக வாழத் துணிந்தாயோ, அன்று முதல் உனக்கென்று எதுவுமே கிடையாது. நானும் மனிதன்தான். எனக்கும் உள்ளம் இருக்கிறது. அதிலே ஆசை, உறவு, நேசம், அன்பு எல்லாம் இருக்கிறது என்பதை மறந்து பேசுகிறீர்கள். நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. நாடு நினைக்கிறது உன்னால் நலிவு நீங்க போவதாக. நாட்டு மக்கள் நம்புகின்றனர் உன்னால் நலமடையப் போவதாக. இந்த நிலையில் நீ மதனாவுக்காக இப்படி மனம் கலங்கினால் அவளைப் போல் ஆயிரம் ஆயிரம் அவர்களின் வாழ்வு என்னவாகும்? மனோகரி என்ன ஆவாள்? மார்த்தாண்டன் என்ன ஆவான்? ரத்னாவின் கதி என்ன? ரத்னமரியின் நிலைமை என்ன? இன்பம் வந்தபோது சிரிக்கத்தான் விடவில்லை இந்த சமுதாயம். துன்பம் வந்தபோது அழுவதற்காவது விடக்கூடாதா? இருளை போக்கும் விளக்குக்கு தன் நிழலை போக்கும் சக்தி இல்லை. இதுதான் இயற்கை. விரல் அருந்த பிறகு வீணை மீட்டுவதா? சாதிக்க முடியாத சாதனைகள் எல்லாம் துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்தவை. மனதை தளர விடாதே வீராங்கா. மன்னனை தீவுக்கு கொண்டு போயிருப்பதாக ஒற்றர்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றனர். அவரை காப்பாற்ற வேண்டாமா வீராங்கா? கலங்காமல் தீவுக்கு புறப்படு. வெற்றியோடு வா.
அப்பா வா. அப்பா அப்பா. அப்பாவி. அப்பாவி என்னப்பா சொல்லுகிறீர்கள்? ரத்தனா, இந்த வருட கன்னிபோஜி என்று உனக்கு திருமணம் செய்ய நிச்சயித்திருக்கிறேன். நீ விளையாடக்கூட தோட்டத்து பக்கம் போகக்கூடாது. அப்பா கலங்காதே. உன்னை மணக்கும் அழகன் தன் உருவத்தை மறைத்து காத்திருக்கிறான். அவர் எங்கே போயிருக்கிறார்? அவசரப்படாதே. கூடிய விரைவில் தன் உண்மையான உருவத்தோடு உன் முன் திடீரென்று தோன்றுவான். ஆஹா, இப்படிப்பட்ட அழகன் இருப்பானா என்று நீயே ஆச்சரியப்படுவாய். பைத்தியக்காரி. நல்ல செய்தி கார்மேகே, நல்ல செய்தி. உடனே தீவுக்கு புறப்பட்டு வாயிறு செய்தி அனுப்பியிருக்கிறான். நான் இப்போவே போகிறேன். நானும் வருகிறேன். நீங்கள் இல்லாமலா? வா பிங்களா. வணக்கம். உன் பெயர் தானே பிங்களன்? ஆமா, என் பெயர் தான் பிங்களன். எப்படி? நான் யூகித்தது சரிதானே? இவர் கார்மேகம். கார்மேகம். கார்மேகம், நமது ஊர் உமக்கு பிடித்திருக்கிறதா? ஆமாம். குருநாதர் எங்கே? வருவார் வருவார். தீவை சுற்றி பார்க்க வெளியே சென்றிருக்கிறார். இங்கு பார்த்த இடமெல்லாம் புதிதாக தென்படுகின்றன. என்ன வனப்புமிக்க காட்சி! இந்த தீவில் கால் வைத்த எவரும் திரும்புவதே இல்லை. நீங்கள் இங்கு எங்கு வேண்டுமானாலும் சுற்றி பார்க்கலாம். போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் வருகிறோம். வணக்கம் தலைவா. ஆண்டியின் மடமானாலும் அழகிகளுக்கு மட்டும் குறைவில்லை. என்ன கார்மேகரை சிந்தனை? ஒன்றுமில்லை, இந்த உலகத்தை நம்பவே முடியவில்லையே. அதை நீர் இப்போதுதானா தெரிந்து கொண்டேன். இந்த தீவின் தலைவரை பார்த்தால் நமது குருநாதர் மாதிரி இல்லை. ஒரு கால் அவருடைய அண்ணனோ என்னமோ. உயரம், பருமன், உடல், குரல் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அங்கே வீராங்கனை மாத்தாண்டனை பார்த்த கண்கள் இங்கே உண்மை ஏமாற்றி விட்டன. நமது குருநாதராக இருந்தால் ஏன் நம்மிடமே வேஷம் போடுகிறார்? அதைத்தானே சொல்லுகிறேன், யாரையுமே நம்ப முடியவில்லை என்று. நாம் எதற்கும் வெகு கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். நம்மை வரவழைத்து விட்டு அவர் இங்கே இல்லாமல் இருப்பதுதான் எனக்கு பெரும் சந்தேகமாக இருக்கிறது. ஆமா, முதலில் நம்மை வரவேற்றதையும் பிறகு அறிமுகம் இல்லாதவரை போல் பேசியதையும் நினைத்தால் ஒன்று செய்வோம். தீவை சுற்றி பார்ப்பது போல அவர் அந்த புறத்தையும் மற்ற இடங்களையும் கண்காணிப்போம்.
நீ சாப்பிடலையா? நான் போய் தண்ணி கிடைக்கதான்னு பார்த்துட்டு வர்றேன். சாப்பிட்டுட்டு. அட உடம்ப கொஞ்சம் பாத்துக்கப்பா. இவனுக்கு பசிக்கவே செய்யாதோ. ஏன்பா குதிரை வேண்டாம் இந்த புளி பழத்தை சாப்பிட விட மாட்டேங்கிற நீ. மட்டும்தாவே தெரியலையே. நான் தெரியாத வந்துட்டேன். நான் அதுல உயிராகிட்ட எனக்கு கூட்டு வந்தா நான் தெரியாத நான் எங்க வரேங்க. என்ன ஏமாத்த பாக்குற? கொல்லாம விட மாட்டேன். என்ன ஏமாத்த பாக்குற? அம்மா எம்மோ எம்மா பசியம்மாண்ணா. புருஷன் 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 புருஷன். அம்மா அம்மா ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் கொடுங்களேம்மா. அம்மா புருஷன் 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 புருஷன். அம்மா நான் பசிங்கிற நீங்க புருஷன் புருஷன் என்ன அர்த்தம்? அம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன், நான் எடுத்துக்கிட்டுமா இல்லாட்டா? புருஷன் 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 புருஷன். அம்மா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். புருஷன் 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 புருஷன். எனக்கு புருஷன் கிடைச்சிட்டாரு. வெக்கப்பட்டுட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காருண்ணே. எங்கம்மா இவன் நம்ம எதிரி இல்ல? ஐயா இந்த நிலையில என்ன எதிரிங்கிறிய, இது நியாயமா? ஏன்னா இவரை உனக்கு முன்னமே தெரியுமா? இவன் நம்ம குருநாதனுக்கு எதிரிதான். எதிரியா? ஆமா ஆமா. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. அண்ணா என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் ஆயிட்டாரு. இனிமே நீங்க அவரை விரோதியா நினைக்காதீங்க. இல்ல நான் உசுர விட்டுருவேன். அப்ப என் கதி பாத்தீங்களான்னு பாத்தீங்களான்னு பாத்தீங்களா பாத்தீங்களான்னு என்ன சொல்றேன்னு இவங்கிட்ட எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உனக்காக வேணா சம்மதிக்கிறோம். இல்லடா தம்பி? அப்ப கல்யாணம் வரையும் இவனை இங்கேயே கட்டி போடுவோம். கல்யாணம் ஆன பிறகு இவன் இஷ்டம் போல சுத்தட்டும். இருங்க கவர் எடுத்துட்டு வரேன். என்னடா இது? எனக்கு வர பெண் வீட்டுக்காரங்களா இதை கட்டி போடுறதுல இருக்காங்க. என்னது சகாயம் சகாயம் எங்க போனா? சகாயம் 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 ரொம்ப ஆள அடிக்கலாம்டா.
இளவரசி ரத்னா. இது வந்து